இன்றைக்கி நாம் குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணி சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கும். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சம் மல்லித்தழை, புதினா தழை, அப்புறம் ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க. பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சா கூட சேர்த்துக்குங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இதில் ஒரு பாதி மூடி அளவுக்கு லெமன் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா போதும். சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக பட்டாணி சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.